சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த உருளி கிராமத்தில் உள்ள தைலமர வனப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா வணக்கம். எவ்வளவு பரப்பளவு பகுதிகள் தீக்கிரையாக இருக்கின்றன, இது எப்படி ஏற்பட்டது, விவரங்களை பதிவு பண்ணுங்க இளையராஜா. கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உருளி கிராமம், அது சிவகங்கை டு மதுரை மானாமதுரை நெடுஞ்சாலையில இந்த கிராமம் அமைந்துள்ளது. இந்த வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 100 ஏக்கருக்கு மேற்பட்ட தைல மரங்கள் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில இன்று ஒரு 2 to 3 மணி அளவுல பாத்தீங்கன்னா அந்த வனப்பகுதியில அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ் விபத்து ஏற்பட்டிருக்குது. சரசரசரவனு தீ பரவிட்டு சுமார் ஒரு 5 ஏக்கருக்கு மேல தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது இந்த தகவல் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் வனத்துறையினருக்கும் சென்றுள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் வனத்துறையினர் இருவருமே சேர்ந்து தீயை போராடி அணைச்சிருக்காங்க. நீங்க காட்சிகள் அப்பதான் அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப படைத்த தகவல்படி முழுவதும் தீயை அணைச்சு விட்டாங்க. ஆனா அந்த பகுதியில தைல மரங்கள் நடுவதற்கு விவசாயம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க. இந்த நிலையில பல போராட்டங்கள் நடந்த நிலையில இப்படிப்பட்ட தீ விபத்து ஏற்படுவது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து காவல்துறையினரும் வனத்துறையினரும் பாத்தீங்கன்னா இந்த தீ விபத்து எப்படி ஏற்படுது என்று தொடர்ந்து விசாரணை கொண்டு வருகிறார்கள். இந்த தீ விபத்து இப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.